ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவில் ரியாக் ரீஜியனில் வாழ்கிற வெளிநாட்டு ஊழியர்கள் அப்புறம் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மணி சேவிங்ஸ் ஆக போகுது. அது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ஒரே ஒரு தடவை பேமெண்ட் பண்ணால் போதும், நீங்கள் வருடம் முழுக்க ஃப்ரீ ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ ட்ராவல் மெட்ரோ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்துக்குமே அன்லிமிட்டட் ட்ராவல் தான். நம்ம வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது, பழைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, புது சிஸ்டம்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். வெளிநாட்டு தொழிலாளர்கள் மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுதி அரேபியாவில் ரியாக் மெட்ரோல டிராஃபிக் கன்ஜெக்ஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபியூயல் டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காகவும் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் இந்த விஷனை முக்கியமான ப்ராஜெக்டாக எடுத்திருக்காங்க ரியாக் மெட்ரோ. மாடர்ன் ட்ரெயின்ஸ், ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ஏர் கண்டிஷன் ஸ்டேஷன்ஸ், சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட். ரியாத்ல வேலைக்கு போகிற வெளிநாட்டவர்கள், டெய்லி படிக்க போகிறவங்க, டெய்லி கம்மர்ஸ் இவங்க எல்லாருமே ரொம்ப நாளாகவே அஃபோர்டபுள் பாஸ் சிஸ்டம்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2025 வரைக்கும் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். மார்னிங் போகிறீங்கன்னா அப்போ ஒரு டிக்கெட் எடுக்கணும், ஈவினிங் வர்றீங்கன்னா அதுக்கு ஒரு டிக்கெட்டு, அப்போ 2 டிக்கெட் எடுக்கணும். மந்த்லி எண்ணில் மணி அதிகமாகவே செலவாயிடும். மந்த்லி பாஸுக்கு ப்ரைஸ் ஹையாக இருந்துச்சு, அதாவது அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு. லிமிட்டட் வேலிடிட்டி தான் கொடுப்பாங்க, ரெனியூவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது படிக்கிற மாணவர்களுக்கு ப்ராப்பர் டிஸ்கவுண்ட் இருக்காது. ஃபுல் டைம் ட்ராவல் யூசர்ஸ்க்குலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டெய்லி ட்ராவல் பண்ணுறவங்க, அதாவது ஆஃபீஸுக்கு போகிற வெளிநாட்டவர்கள், காலேஜுக்கு போகிறவங்க இவங்க எல்லாருக்குமே ட்ராவல் காஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருந்தது. சவுதி கவர்மெண்ட் ஏன் இந்த புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் 1 பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் கண்ட்ரோல். அதாவது ரியாத்ல லிவிங் காஸ்ட் அதிகரிச்சிருக்கு. ரெண்ட், ஃபுட்டு, ஃபியூவல் இது எல்லாமே காஸ்ட்லி தான். அதனால டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ரீசன் 2 பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பிரைவேட் கார் யூசேஜை குறைக்கிறதுக்காகவும் டிராஃபிக் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ரீசன் 3 பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்லியான பாலிசி. வெளிநாட்டு தொழிலாளர்களோட எக்கனாமிக்கு பேக் போனா இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த ஆனுவல் பாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நியூ சிஸ்டம் ஜனவரி 1, 2026 தொடங்க போகுது. லொகேஷன் பார்த்தீங்கன்னா ரியாக் மெட்ரோ அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க். 2 டைப்ஸ் ஆஃப் பாஸ் அவைலபிளா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ஆனுவல் பாஸ். நீங்கள் இந்த பாஸுக்கு 1260 சவுதி ரியால் நீங்கள் கட்டினா போதும். நீங்கள் அன்லிமிட்டட் ட்ராவல் 1 வருஷத்துக்கு பண்ணிக்கலாம். வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர். யூசேஜ் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ட்ராவல். நீங்கள் இந்த ட்ராவல் மெட்ரோவில் பண்ணாலும் ஓகே தான். பப்ளிக் பஸ்ஸஸ், இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் நீங்கள் எதில் வேணால் ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த பாஸ் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், நார்மல் கம்யூட்டர்ஸ், பட்ஜெட் டிராவலர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் இல்லைனா ப்ரீமியம் பாஸ். இதோட ப்ரைஸ் 3150 சவுதி ரியால். இதோட வேலிடிட்டியுமே 1 இயருக்கு இருக்கு. நீங்கள் இந்த பாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் கிடைக்கும். ஸ்பேசியஸ் சீட்டிங், அப்புறம் லெஸ் க்ரௌட், ப்ரீமியம் கோச்சஸ் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த பாஸ் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்ஸ், சீனியர் எம்ப்ளாயீஸ், நெக்ஸ்ட் பீப்புள் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாஸ் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்கு. ஒன்று டிஜிட்டல் பாஸ், இன்னொன்று பிசிக்கல் பிளாஸ்டிக் கார்டு. இந்த டிஜிட்டல் பாஸுக்கு மொபைல் ஆப்ல QR கோட் பேஸ் பண்ணி இருக்கும். கார்ட் டென்ஷன் இருக்காது. பிசிக்கல் பிளாஸ்டிக் கார்டு மெட்ரோ கார்டு மாதிரி நீங்க ஈஸியா டிராவல் பண்ணும்போது கேரி பண்ணிக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. ஸ்டூடெண்டோட பாஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா வேலிடிட்டி 4 months, ஒரு செமஸ்டருக்கு. ஒரு செமஸ்டருக்கு நீங்க பாஸ் எடுக்கணும் அப்படின்னா 260 சவுதி ரியால் நீங்க பே பண்ணா போதும். நீங்க 4 months டிராவல் பண்ணிக்கலாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கிளாஸ். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் செமஸ்டருக்குமே அன்லிமிட்டட் ட்ராவல் பண்ணிக்கலாம். டெய்லி கம்மர்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பாங்க. நான் சவுதி ஒர்க்கர்ஸ்க்கு இதில் கிடைக்கிற மேஜர் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டெய்லி டிக்கெட் எக்ஸ்பென்ஸ் சேவ் ஆகும். மந்த்லி பட்ஜெட் கண்ட்ரோலாக இருக்கும். ஆஃபீஸ் ட்ராவல் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு உங்களுடைய டிராவலுக்கு 10லேருந்து 12 ரியால் உங்களுக்கு செலவாகுது அப்படின்னா 1 மந்த்துக்கு 300 ரியால் வந்து செலவாகும். 1 இயருக்கு 3500 ரியால் வந்து நீங்கள் டிராவலுக்கு மட்டுமே செலவு பண்ணணும். ஆனால் இப்போ வந்து இந்த பாஸ் அறிமுகப்படுத்தியதுனால நீங்கள் ஒன்லி 1260 ரியால் பெர் இயருக்கு நீங்கள் கட்டினா போதும். நீங்கள் அன்லிமிட்டட் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓல்டு சிஸ்டத்துக்கும் நியூ சிஸ்டத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸ்க்ரீனில். ஓல்டு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி டிக்கெட் எடுக்கணும். காஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லிமிட்டட் ட்ராவல் தான் பண்ண முடியும். ரெனிவல் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ அறிமுகப்படுத்திருக்க நியூ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பாஸ் இருக்குது. காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அன்லிமிட்டடாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 டைம் மட்டும் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டடாக ட்ராவல் பண்ணிக்கலாம் 1 இயருக்கு. யார் எந்த பாஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பட்ஜெட் யூசர்ஸ் இவங்க எல்லாருமே ஸ்டாண்டர்ட் பாஸ் எடுத்தாலே அவங்களுக்கு போதுமானது. அதாவது நீங்கள் 1260 ரியால் மட்டும் பே பண்ணால் போதும். நீங்கள் 1 இயருக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டடா. யாரெல்லாம் ப்ரீமியம் பாஸ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ப்ரையாரிட்டி எதிர்பார்க்குறவங்க, க்ரௌட் வந்து கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, லாங் டிஸ்டன்ஸ் கம்யூட்டர்ஸ் இவங்க எல்லாருமே ப்ரீமியம் பாஸ் எடுத்தால் போதும். நீங்கள் எல்லாரும் 3150 சவுதி ரியால் பே பண்ணால் போதும். நீங்கள் 1 இயருக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டடாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியாக் மெட்ரோ ஆனுவல் பாஸ் 2026 வந்து சவுதி அரேபியாவில் வாழ்கிற வெளிநாட்டவர்கள் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்குமே பிக் ரிலீஃபாக இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.